டங்ஸ்டன் மதுரையில் எடுத்தா கண்டிப்பாக 10 பிரச்சனைகள் இருக்கு இல்லைன்னு அது சொல்லவே இல்லைங்க. கண்டிப்பா இருக்கு. மக்கள் வெளியே போகணும். அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள் நீங்க டங்ஸ்டன் எடுக்கணும். அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும். கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு. ஏன்னா நம்ம யாரு மேல டிபெண்ட் ஆகாம இருக்கும். இதை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு கிடையாது. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க. கிராமத்தில் ஒரு கமிட்டி போட்டு முறைப்படி எடுத்து சொல்லுங்க. அதன் பிறகு கிராம சபையை கூட்டுங்க. அதுல வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது, இதுல பிரச்சனையானாலும் இத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. சுகாதாரம், சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் நீங்க வந்து சொல்லுங்க. கிராம சபையில் வந்து எங்கிட்ட சொல்லுங்க, என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதனால அதை சுற்றி எந்த விதமான தொழிற்சாலைகள் வரும் சொல்லுங்க. இதெல்லாம் கிடையாதுங்க. ஒரே வார்த்தை எதிர்ப்பு அல்லது ஒரே வார்த்தை ஆதரவு. நாட்டிற்கு இந்த டங்ஸ்டன் என்பது மிக முக்கிய ஒரு கிரிட்டிக்கல் மினரலாக இருந்தாலும் கூட இன்னைக்கு சைனால இருந்து இம்போர்ட் பண்றோம். நம்முடைய கிஷன் ரெட்டி அவங்க கிட்ட, பிரதமர் ஐயா கிட்ட நாங்கள் எடுத்துட்டு போகும் பொழுது இது முக்கிய மினரலாக இருந்தாலும் கூட அந்த பகுதி சமணர் படுகை, பெரியார் பாசனம், ஒருபோக விவசாயம், அதெல்லாம் தாண்டி ஆண்டாண்டு காலமாக விவசாயம் மூலமாக வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அவர்களுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, இது உங்களுக்கு தெரியும், இந்திய அரசு சார்பாக ஒரு திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்வது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்திருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய நன்றி அவருக்கு தெரிவிக்கின்றோம். இந்த நேரத்தில் அதே நேரத்தில் நேற்று டெல்லிக்கு வந்த அம்பலக்கார ஐயா எல்லாம் இந்த அரசாணை வராம நாங்கள் ஊருக்கு வரமாட்டோம், நாங்கள் ஊருக்கு போய் மக்களை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். அதனால் போர்க்கால அடிப்படையில் இன்னைக்கு வேகமாக இந்த அரசாணை கொண்டு வரப்பட்டு நாளை காலையில் அந்த அம்பலக்கார ஐயா எல்லாம் ஊருக்கு வர்றாங்க. அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்க ஊருக்கு வரலாம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.